Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நாம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட வெயிட்டிங் ஸ்கேல்ல வந்து பேட்டரி போயிட்டு சரிங்களா இத வந்து நம்ம மாத்த போறோம் சரிங்களா ஓகே फ्रेंड्स நம்ம சேனல்ல Maligade plus business சம்பந்தமா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் ஒரு business பண்ணனும்னா நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இப்போ வந்து இது பேட்டரி போயிட்டு அப்படினு உங்களுக்கு எப்படி சார் தெரியுது அப்படினா ஃபர்ஸ்ட் பேட்டரி போக முடியும் அப்படினா பவர் போயிட்டனா உங்களுக்கு வந்து லோ பேட்டரின்னு வரும் சரிங்களா லோ பேட்டரின்னு வரும் அடுத்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி டெட் மாதிரி ஆயிரும் அவ்வளவு பவர் போயிட்டனா உங்களால வெயிட்டிங் ஸ்கேல் யூஸ் பண்ண முடியாது சரிங்களா இப்போ கடையில இருக்கீங்க பவர் கட் ஆயிட்டு அப்படினா உங்களால வெயிட்டிங் ஸ்கேல் யூஸ் பண்ண முடியாது சரிங்களா இப்போ நார்மலா பேட்டரி நல்லா இருந்துச்சா இந்த இடத்துல ஒரு green லைட் எரியும் சரிங்களா இப்போ லைட் எரியுது அதனால இது வந்து அதோட எனர்ஜி காணல சரிங்களா பவர் பத்தல அதனால வந்து இது வந்து அப் ஆக மாட்டேங்குது இப்போ நம்ம வந்து பவர் ஆன் பண்ணா ஒரு இப்போ இதுக்கான பேட்டரி சரிங்களா இதுக்கான பேட்டரி வந்து இந்த பேட்டரி வாங்கி இருக்கேன் சரிங்களா U+ அப்படிங்கற பேட்டரி இது வந்து ஆன்லைன்ல வந்து 599 ரூபாய் சரிங்களா இது வந்து நான் எங்க வாங்குனேனா சென்னையில நம்ம ஏற்கனவே எல்லா பொருளும் வாங்குவோம் பத்துக்காங்க சரிங்களா நைனப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்ல கந்தசாமி கோயில் பக்கத்துல வந்து உங்களுக்கு நிறைய வெயிட்டிங் ஸ்கேல் கடை இருக்கு அங்க போய் இந்த மாதிரி 30 கிலோ வெயிட்டிங் ஸ்கேல் கேட்டா தூக்கி அவங்களே தந்துருவாங்க சரிங்களா இது நான் வந்து வெயிட்டிங் ஸ்கேல் வாங்குன இடத்துலயே அந்த கடையிலே சொல்லி வாங்குனேன் 6V 5 amps சரிங்களா 6V 5 amps இதோட ரேட் வந்து 350 ரூபாய் தான் சரிங்களா ஆன்லைன்ல வந்து பயங்கர ரேட் லோக்கல்ல உள்ள பேட்டரி கடையில கேட்டா 500 ரூபாய் சொன்னாங்க இந்த தராசு லோக்கல்ல வச்சிருக்கவங்கட்ட மாத்தி தர சொன்னேன் 900 ரூபாய் கேட்டாங்க சரிங்களா நான் வந்து நேரா எங்க ரேட் கம்மியா இருக்கு நமக்கு நல்ல அனுபவம் உண்டு நேரா ஃபர்ஸ்ட் ஆன இடத்துல போய் அடிச்சாச்சு சரிங்களா 350 ரூபாய்க்கு வாங்கியாச்சு இப்போ இத வந்து நானே மாத்த போறேன் சரிங்களா நீங்களும் பாத்துக்கங்க எல்லா வெயிட்டிங் ஸ்கேல்ல இதான் பிரின்சிபல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் பவர் எல்லாம் ஆஃப் பண்ணிரலாம் சரிங்களா பவர் ஆஃப் பண்ணிட்டு பிளக் உருவிரோம் நம்ம பேட்டரி மாத்த போச்சு எந்த பவருமே உள்ள வர வேண்டாம் கொஞ்சம் அனுபவம் இருந்தா போதும் சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொண்ணா கலட்டி இது பண்ணலாம் சரிங்களா இதுக்கு வந்து அலன் கீ வேணும் சரிங்களா ஒரு 5mm அலன் கீ இந்த ரெண்டு இடத்துல இருக்கும் இது ரெண்டையும் கலட்டணும் சரிங்களா இதான் மெயின் இப்போ வந்து கீழ ஓடியும் பேட்டரி மாட்டலாம் फ्रेंड्स சரிங்களா இதுல ஒரு இடம் கொடுத்திருக்காங்க இந்த இருக்கலாம் இந்த வழியாவும் நம்ம வந்து பேட்டரியை கழட்டி மாட்டலாம் ஆனா இதுல என்ன பிரச்சனைனா ரெண்டு ப்ளஸ் மைனஸ் வயர் வந்து உள்ளுக்கு போய் டேக் போட்டுருப்பாங்க சப்போஸ் அந்த டேக் ஷார்ட்டா போட்டுறதா நீங்க பேட்டரி இழுக்கும்போது வயர் எல்லாம் பிஞ்சு அங்க செட்டோட ஸ்டெம்ல இருந்து புடிங்கிட்டு வந்துட்டா உங்களுக்கு பெரிய செலவாயிரும் சரிங்களா அப்புறம் நம்ம பார்க்க முடியாது அதனால நம்ம மேல இருந்து கழட்டி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த டேக் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இது பண்ணலாம் சரிங்களா एक्चुअली எப்பவும் ஒரு இத கலட்டணும் அப்படினா ஆன்டி கிளாக்வைஸ் கடிகார முள் வந்து இப்படி சுத்தும்ல இது கிளாக்வைஸ் இப்படி போறது வந்து ஆன்டி கிளாக்வைஸ்ல இழுக்கணும் சரிங்களா ஒரு சில த்ரெட் மட்டும் தான் கிளாக்வைஸ்ல இருக்கும் ஓகே फ्रेंड्स இது வந்து கீழ இருந்து வரக்கூடிய ஒரு பிளேட் மாதிரி கொடுத்திருக்காங்க அதுக்கு மேல ஒரு நார்மல் பிளாஸ்டிக் புஷ் வச்சிருக்காங்க இப்படி வச்சிட்டு இந்த ரெண்டு பாடியை வச்சு நம்ம டைட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இத கலட்டியாச்சு இந்த கவர் எடுத்து சரி கவர் எடுத்தாச்சு இப்போ மேல ஸ்க்ரூ ஒண்ணும் இல்ல சரிங்களா பாட்டம்ல தான் அப்ப எல்லா ஸ்க்ரூவும் இருக்கு அப்படியே பல்டி போட்டுறேன் சரிங்களா ஓகே இப்போ பாட்டம்ல உள்ள ஸ்க்ரூ 1 2 3 4 ஸ்க்ரூ இருக்கு 4 ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம் இது ஒரு அலன் கீ கொடுத்திருக்காங்க எதுக்குன்னு தெரியல फ्रेंड्स இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா உங்களோட பணத்தை மிச்சப்படுத்தலாம் சரிங்களா நம்ம சேனல்ல உங்களோட பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கும் ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம இத அப்படியே திருப்பி பார்க்கலாம் फ्रेंड्स இப்போ நம்ம இந்த கவர் ஓபன் பண்ண போறோம் கவர் ஓபன் பண்ணி கப்புன்னு தூக்கிராதுங்க ஏனா இந்த இருக்கு டிஸ்ப்ளே சரிங்களா இதுல வந்து உள்ள இருந்து கொஞ்சம் வயர்ஸ் இதெல்லாம் வரும் அதெல்லாம் கவனமா ஷேக் பண்ணாம தூக்குங்க எந்த பக்கம் ஃப்ரீயா இருக்கு வீடியோ பார்த்துட்டு இப்படியே தூக்குங்க சரிங்களா फ्रेंड्स நான் சொன்னது என்னன்னா நர்க்ல இந்த டேக் போட்டுருக்காங்களா
இந்த டேக் இப்படி ஸ்டார்ட் பண்ண ஒயரை வந்து இங்கே இருக்க ஒயரை கொஞ்சம் அவங்க தள்ளி தான் டேக் போடணும். ஆனால் அவங்க மாட்டுற இதில் இந்த மாதிரி சேர்த்து, அதாவது இந்த பேட்டரி உள்ளே வச்சுட்டு தான் மாட்டுவாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் சேர்த்து டேக் போட்டு விட்ருவாங்க. இப்போ என்ன ஆகும், நம்ம அடிலோடி பேட்டரியை கலத்திட்டு வருவோம்னா இந்த ஒயரை வந்து என்ன செஞ்சிடும், இங்கே இருக்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி மொத்தமாக பிச்சுட்டு போயிடும். சரிங்களா? அப்புறம் நம்ம இந்த வெயிட்டிங் ஸ்கேலை யூஸ் பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலை கூட ஆயிரும். அதனால் இப்போ நாம் வந்து இந்த டேக் வந்து இங்கே தள்ளி விட்றோம். சரிங்களா? அந்த ஒயரை பாருங்கள், எவ்வளோ ஒயர் வெளியே எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒயரை இப்படி இழுத்து விட்றேன். சரிங்களா? ஓகே, வேறு எதாவது டஸ்ட் எதாவது கண்ணுக்கு தெரிஞ்சால் இப்படி தட்டி விட்டுருக்காங்க. பேட்ரி இருக்குது, ஒரு போல்ட்டு நட்டு இப்படி போட்டிருக்காங்க. சரிங்களா? இன்னும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா பின்னாடி வழியாக இப்போ நம்ம ஒயரை வந்து லூஸ் பண்ணி கொடுத்துட்டுவாங்க. சரிங்களா? தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒயரை வந்து இங்கேருந்து எக்ஸஸ் ஒயரை இங்கே கொடுத்துட்டோம். இனி நம்ம பின் பக்க வழியாக பேட்டரியை மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன செய்யணும், டெம்பரவரியாக ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு பேட்டரியை நம்ம மாட்டிட்டு அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து 2 மெயின் ஸ்க்ரூ, ஃப்ளாட் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேட்டரி வெளியே வந்துட்டு ஓகே டபுள் சைட் டேப் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? இப்போது வந்து நமக்கு ஓரளவு ஸ்பேஸ் கிடச்சிச்சு. சரிங்களா? இந்த பேட்ரி வந்து பல்ஜாக இருக்குது. சரிங்களா? நல்லா பேட்ரி போயிருக்கு. இப்போ நமக்கு இந்த பேட்ரி தேவையில்லை. சரிங்களா? இப்போ நீங்கள் மல்டிமீட்ரு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா அதை வச்சு கூட செக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த பேட்ரி தேவையில்லை, அதனால் இந்த பேட்டரியில் உள்ளதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த ஒயரை கட் பண்ணிட்டேன். ரெட் ஒயர், அடுத்து பிளாக் ஒயர். ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ். சரிங்களா? இந்த பேட்டரியும் சேம் பேட்டரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆனால் கம்பெனி தான் வேறு. சரிங்களா? இப்போ இந்த பேட்டரியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இவங்க சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சிக்காங்க, இவங்க சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. நான் சால்ட்ரிங் பண்ணலை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஹோல் வழியாக ஒயரை வந்து உள்ளே விட்டு நல்லா சுற்றிருக்கேன். சரிங்களா? நல்லா ஒரு சின்ன ஷேக்கு கூட இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒயரை, இந்த ஒயர்லேருந்து வர ஒயரை போட்டு சுற்றிருக்கேன். அப்புறம் தனியாக கொஞ்சம் ஒயரை கட் பண்ணி சுற்றிருக்கேன். சரிங்களா? எந்த ஷேக்கும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஒயர் கூட இந்த ஒயரை ஜாயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெட் ஒயர் டு ரெட்டு, அப்புறம் இந்த பிளாக் டு நெகட்டிவ். ஓகே, இப்போ வந்து நான் ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி உள்ளே இருந்து நான் அந்த டேகை தள்ளி விடாமல் நான் இப்போ இந்த பக்கத்தை கலத்திருந்தா கண்டிப்பாக உள்ள செட்டப் பிச்சிருக்கும், பெரிய செலவாயிருக்கும். அதனால தான் இந்த டேக்கை வந்து எப்படியும் ஒரு சில பொருளை கலத்தும் போது அந்த டேக்கை போட்டு விட்ருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேட்டரி ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம், டேப் போட்டுரும் லைட்டாக. எதுக்குன்னா நம்ம வந்து ஃபுல் டேப் போட லைட்டாக போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம பேட்டரியை மாட்டிட்டோம்ல, இப்போ பேட்டரியிலே இந்த இது வந்து வேலை செய்யணும். சரிங்களா? வெயிட்டிங் ஸ்கேல் வந்து பேட்டரியில் வேலை செய்யணும். பார்த்து விடும், செக் பண்ணிவிட்டு அடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் லைட்டாக திருப்பி பார்ப்போம், அந்த க்ரீன் லைட் எரியுதா அப்படின்னு. வெயிட்டிங் ஸ்கேல் வேலை செய்யுது, க்ரீன் லைட் இருந்தால் எரியுது. சரிங்களா? ஓகே, நம்ம மாட்டினது சக்ஸஸ்ஸு. இப்போ ஃபுல்லாக மாட்டிட்டு, ஃபுல்லாக மாட்டுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம நல்லா டேப் அடிக்க போகிறோம், அதனால் இதை கழட்டிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேப் அடித்தாச்சு. சரிங்களா? இப்போ அந்த பாடியில் அந்த இது எப்படி இருந்துச்சோ அப்படியே மாட்டுறோம். ஓகே, இப்படி தானே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க வச்ச மாதிரியே வச்சுட்டான். ரைட். ஓகே, இந்த டபுள் சைட் டேப் இந்த பேட்டரியை பிடிச்சிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டன். டைட் வச்சுருவோம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பல்ட்டி போட்டுடலாம். ரைட். இப்போ வந்து இந்த நல்லா லைட் நல்லா எரியுது, பவர் வருது. சரிங்களா? இப்போ நம்ம மேலே மாட்டக்கூடியதெல்லாம் மாட்டிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெயிட்டிங் ஸ்கேல் ரெடி ஆகிட்டு ப்ளக் அங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை போட்டு செக் பண்ண போகிறோம். இதை போட்டால் என்ன ஆகணும், இங்கே ரெட் லைட் எரியணும். ரெட் லைட் எரியுது. இப்போ வந்து சார்ஜ்லேயும் வேலை செய்யுது சரிங்களா. இப்போ பவர் போய்ட்டுனா என்ன ஆயிரும், க்ரீன் லைட்டு மாறிடும். அவ்வளோதான், திராசு வேலை தான் செய்யும். இப்போது பேட்ரி போயிட்டு அப்படின்னா என்ன செய்கிறோம், பவர் போயிட்டுனா டோட்டலாக ஆஃப் ஆயிரும். லோ பேட்ரி அப்படின்னு பிளிங்க் ஆகும் ஃபஸ்ட்டு, மாறி வந்து டோட்டலாக ஆஃப் ஆயிரும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம சேனலில் உள்ள நிறையா முக்கியமான வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.